உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ, பாருங்க நிறைய கப்பிள்ஸ் இங்கேயே வெயிட் பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. பஸ் இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் தான் கிளம்ப போகுது. சுத்தி பார்த்துட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஒன்னும் இல்ல, நாம அப்புறம் பேசிக்கலாம். இல்ல நீ என்ன சொல்ல வந்தியோ அதை தெளிவா சொல்ல. இந்த இடத்த சுத்தி பார்க்கறத விட நீ என்ன சொல்றன்னு கேட்கறதா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன விஷயம் தெளிவா சொல்ல. நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்த? என்னால ரிஷிய புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாரு, ஆனா அடுத்த நிமிஷமே ஏதோ 3வது மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றாரு. ஐயா, என்னன்னு சொல்லுங்க. என்னங்க அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாம ஜாதகத்தை பார்க்க விடுங்க. எதுக்காக நான் பயந்தனோ அதுதான் நடந்திருக்கு. அப்படின்னா நேத்து ராத்திரி கிரகங்கள் எல்லாமே மாறி இருக்கு. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் யாரும் ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில கிரக நட்சத்திரங்களை நல்லா படிச்சு பார்த்தேன். எல்லாத்தையும் நல்லா ஆராய்ஞ்சேன். அதனுடைய அசைவுகளை, பாதிப்புகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் பயந்துட்டேன். அதனாலதான் உடனே உங்களுக்கு போன் போட்டு ரிஷி ஜாதகத்தை எடுக்க சொன்னேன். நானும் சீக்கிரம் வந்தேன். ஆனா நான் எதுக்காக பயந்தனோ அதுதான் அவன் ஜாதகத்துல காட்டுது. இத பாருங்க, நீங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கண்டிப்பா பயந்துதான் ஆகணுங்க. ரிஷியுடைய நட்சத்திர தோஷம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. கிரகங்கள் வேற மாறி போயிருக்கு. அதனால ரிஷியோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகணும். இந்த தடவை ரிஷிக்கு தண்ணியில கண்டம் இருக்கு. நதி, குளம், கடல் இந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சமா தண்ணி இருந்தா கூட அந்த இடத்துல இருந்து ரிஷிய தள்ளியே இருக்க சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.